அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்ளும் சில சமையல் குறிப்புகள். தோசை சுடும்போது தோசைக்கல்லில் மாவு ஒட்டிக்கொண்டு தோசை வராமல் இருந்தால் அதற்கு கொஞ்சம் புளியை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து விட்டு தோசை சுட்டால் நன்றாக வரும். இரண்டாம் குறிப்பு, தேங்காயை உடைத்தவுடன் கழுவிய பின் ஃப்ரிட்ஜில் வைக்கவும். ஏனெனில் மேலே ஏற்படும் பிசுபிசுப்பு இருக்காது. மூன்றாம் குறிப்பு, பச்சை மிளகாயை காம்புடன் வைக்காமல் காம்பை எடுத்துவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் இருக்கும். நான்காவது குறிப்பு, தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சியின் தோலை சீவிவிட்டு கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் தயிர் புளிக்கவே புளிக்காது. ஐந்தாம் குறிப்பு, ரவை, மைதா உள்ள டப்பாவில் பூச்சிப்புழுக்கள் வராமல் இருக்க கொஞ்சம் வசம்பை தட்டி போட்டால் பூச்சிப்புழுக்கள் வராது. ஆறாம் குறிப்பு, காஞ்ச மிளகாயை வறுக்கும்போது நெடி வரும். அது வராமல் இருப்பதற்கு சிறிது உப்பை போட்டு வறுத்தால் நெடி வராது. நன்றி.